நண்பா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். எல்லோரும் கேட்பீங்க அந்த வாட்டர் ஷாட்டு ஏன் நான் வச்சுருக்கேன்ட்டு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் அந்த வீடியோ நான் எடுத்தேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய காரணம்லாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்களா? நம்ம எல்லாருமே 2 வாழ்க்கை வாழ்கிறோம் நண்பா. ஒன்று நம்ம மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கைன்னு கிடையாது, நம்ம எல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை பண்ணுறப்ப மற்றவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். ஒரு சின்ன ட்ரெஸ் போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சாம்பிளுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு சொல்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் மற்றவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா? இல்லைனா ஒரு ஹேர் கட் பண்ணால் மற்றவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா? இல்லை ஒரு ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுறப்ப மற்றவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு பிடிச்ச சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிட்ருக்கோம். அவ்வளோதான், அது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. என் மனசுக்கு நான் இப்படி தான், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் வாழ்வேன், இது என்னோடய வாழ்க்கை, என்னோடய லைஃபு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இந்த 2வது வாழ்க்கை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், நான் இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் நான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனால் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு அந்த வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். நம்ம அந்த வாழ்க்கை இன்றைக்கி வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு. அதுதான் அந்த ட்ராவல். இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா, என்னோடய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருப்பேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நான் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலாம். முடிஞ்சால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்களா, இது உங்களோட விருப்பம். இது கூட உங்களோட விருப்பம் தான், உங்களோட விருப்பம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. முடிஞ்சால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லையா, ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லைனா வீடியோ கூட கட் பண்ணிட்டு போயிருங்க, அது உங்களோட விருப்பம். நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நண்பான்னு சொல்கிற நினைக்காதீங்க, நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். அதனால தான் நான் எப்போவுமே நண்பான்னு பொதுவாக சொல்லுவேன். என்னை பற்றி சொல்லணும்னா, என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நண்பா. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவ்வளோதான். உங்களோட அன்பை மட்டும் எதிர்பார்க்குற நான் தான் உங்களோட ராஜன். வேறு என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்னடா ஸ்லோ மோஷன் நடந்து போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் நண்பா, எப்போவுமே நம்ம தனியாக வாழ கற்றுக்கணும். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் தனியாக வாழ கற்றுக்கணும். அப்படி வாழ பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் எல்லாத்தோட அதிகமாகவே இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ட்ராவல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ட்ராவல் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதுவும் இந்த மாதிரி சோலோவாக ட்ராவல் பண்ணுற யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக வாங்க, ட்ராவல் பண்ணலாமா? வாங்க நண்பா, போகலாம். நண்பா, சரியாடா, யாரும் தெரிவித்து இருக்கிற என்ன? என்ன நண்பா, என்னன்ட்டு இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி வந்தாச்சு. ஆல்ரெடி பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாறைக்கும் வந்தாச்சு. ஆத்துப்பாறைக்கு ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் கிலோமீட்டர் தான். இந்த இடத்துல ஒரு வாய்க்கால் ஒன்று பிரிஞ்சிச்சு. ஒரு சின்ன அழகாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு சரி உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்த இடத்துல கொஞ்சம் தூரம் வந்தேன். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலாம் இருந்து இந்த ஓலை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், உள்ளே போகலாமா பாட்டி அப்படின்னு கேட்டேன். எதுக்குப்பான்னு கேட்டாங்க. சும்மா வீடியோ பிடிக்குதா அப்படின்னா. சரி போய்க்கோப்பா அப்படின்னாங்க. உள்ளே வந்துட்டேன் நண்பா. வந்துட்டு எனக்கு டேய் ரொம்ப பேசாதடா, என்ன விஷயமோ அதை சொல்கிறேன், நீங்களே பாருங்கள் என்னன்ட்டு. ஆனால் சூப்பராக இருக்குது, அதையும் பாருங்கள். என்ன குறைங்கிறத அதையும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். இது இந்த பனைமரம் தான் நினைக்கிறேன். இந்த பனைமரத்தை அப்படியே அந்த பக்கம் நடந்து போகிறதுக்காக போட்டிருக்காங்க. சைடில் அப்படியே பிடிச்சிட்டு அந்த பக்கம் போய்க்கலாம்.
அந்த பக்கம் தோப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குதா லொக்கேஷனு? ரொம்ப நல்லா இருக்குதா? இது அந்த பக்கம் தோப்புக்கெலாம் உள்ளே போகும்னு நினைக்கிறேன். அந்த பாடிட்டு கேட்டு தான் உள்ள வந்தேன். இது வரைக்கும் தான் வந்திருக்கிறேன். வாங்க அப்படியே நடந்து கொஞ்சம் தண்ணிக்குள்ளே அப்படியே போகலாம். தண்ணி ஆழம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம என்னென்னு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போகலாம். இதில் நான் என்ன மனசுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். தெரியுதா என்னென்ன? ஒன்னிஸ் டம்ளராக கிடக்குது பாருங்கள். ஒன்னிஸ் டம்ளரு தெரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு போட்டிருக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் கிடக்குதுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூப்பரான ஏரியா நண்பா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சூப்பராக ஒரு அழகான ஒரு ஏரியாவை இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணலாமா? ரொம்ப தப்பு தானே. இந்த ஊரோட இந்த ஊர் எப்படி சொல்கிறது, பொள்ளாச்சிங்கிறது ஒரு அழகான ஊர். நம்ம அந்த இடத்துக்கு வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சூப்பராக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு கூட போகலாம் ஃபேமிலியோடு வந்துட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் புரியட்டும். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நான் நடந்து கூட போய் காமிக்கிறேன். இந்த பக்கம்லாம் தோப்பு இருக்குது, தோப்புலாம் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் நடந்து போய் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ அழகான இடத்த அழகாக ரசிச்சுக்கிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு கூட போங்க. அவங்க யார் என்ன சொல்ல போகிறாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. சுற்றி பாருங்கள். இந்த இடத்த ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்து அப்படியே ரசிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, தப்பு தானே. உள்ளே போகிறதுக்கு நான் கேட்டு தான் போனேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. பாட்டிகிட்ட கேட்டேன். எங்கள் பாட்டி உங்கள்கிட்ட கேட்டேன். பாட்டியோட பேர் செந்தாமரை. என் பாட்டி பாட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா செந்தாமரை. இவங்க கூட உட்காந்து பேசலாம்னு தோணுச்சு. அதனால தான் உட்காந்து. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நான் வச்சுக்கிறேன். செந்தாமரை. தாமரை நான் வச்சு அவங்க பேர் இருக்கும். அவன் பேர் பூபதி. மைண்டில் வச்சுக்கிறேன். சரி பாட்டி, போயிட்டு வரேன். சரிங்களா? திருப்பதி வந்தீங்கன்னா கூட வாங்க வீட்டுக்கு. சரி சரி, வந்தீங்கன்னா வாங்க. நானும் வரேன் உங்களை பார்க்குறதுக்கு. சரி, போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரேன் தம்பி. பாய்டா. பாட்டிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற. சூப்பர். இதே மாதிரி எப்பவுமே இருண்ணா. நம்ம அந்த பாட்டி வேலை செய்கிற இடம். இங்கே உட்காந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதான் நம்ம வந்த ரோடு. இன்னும் நிறைய இடங்கள் போக வேண்டியது இருக்குது. நிறைய மனுஷங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய நல்லவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு மேலே பார்ப்பீங்க அடுத்த எபிசோடில். இவ்வளோ